அனைவருக்கும் வணக்கம். நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ், இதில் ட்ரேடிங் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆக வாய்ப்பு இருக்குன்றத சொல்லிகிட்ருக்கோம். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகலாம், அதாவது ஜூன் 19 மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகலான்றதை போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி அதை பற்றி பார்ப்போம். நாளைக்கு ஜூன் 20 நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நேற்று கொடுத்துருந்தேன் நான் ரெசிஸ்டன்ஸ் 23,570 லெவலில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் அதேமாதிரி கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கு. இதுதான் டெக்னிக்கல்னு சொல்கிறது. ஸோ மார்க்கெட் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், மார்க்கெட் ஏறும் போது பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடனாக இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருச்சு. -40 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போகாமல் ரெசிஸ்ட் ஆகி மார்க்கெட் ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம கொடுத்த அந்த சப்போர்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது. இதை பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்போது இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் 23,600ன்ற ரேஞ்சு, இந்த 23,600ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக 300லேருந்து 400 பாயிண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இன்றைக்கி ஏன் நிஃப்டி மேலே போகல அப்படின்றதுக்கான ரீசனையும் பார்ப்போம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஒரு மொமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ ஏன் பேங்க் நிஃப்டி கொடுத்தும் நிஃப்டி 50யில் ஒரு மூவ்மெண்ட் இல்லை பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50யில் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, HDFC பேங்க், ICICI பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க், SBI, இண்டஸ் பேங்க், இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலுமே நிஃப்டி ஏன் மேலே போகல அப்படின்னா, இந்த பேங்கிங் செக்டரை தவிர்த்து மற்ற செக்டார் எல்லாமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணலை. ரிலையன்ஸ், L&T, பாரதி ஏர்டெல், ITC, டைட்டன், மாருதி, இவங்க யாருமே ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணல. இன்கேஸ் இவங்கெல்லாம் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு நிஃப்டி ஒரு 200லேருந்து ஒரு 300 பாயிண்ட்டை தாராளமாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி இருக்கலாம். அது ஏன் அப்படின்னா, ஃபாரினர் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்றதுலாம் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டி இந்த 2 இண்டெக்ஸ் மட்டும்தான் நல்ல ஒரு அப்வர்டில் இருந்துச்சு. மற்றபடி மிட் கேப்பும் நிஃப்டி 50 அதர் இண்டெக்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாகவும் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்கணும். ஓகேங்களா, நியூஸஸையும் பார்க்கணும், ப்ளஸ் நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பண்ணணும். எல்லாத்தையுமே ஒரு ஒர்க் சேர்ந்து பண்ணால் தான் வேலைக்கு ஆகும். நீங்கள் வெறும் டெக்னிக்கல் மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இருக்காது. என்னதான் இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அப்வர்ட் மூமெண்ட் இருக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகலாம், அதுக்கான இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ்ன்றதை பார்ப்போம். இது நாளைக்கு மொதல் ரெசிஸ்டன்ஸ். இன்றைக்கி டே ஹை 23,660லேருந்து 23,400 வரைக்கும் 23,700 அப்படின்ற ஜோன் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அதுக்கு மேலே பிரேக் பண்ணி போச்சுன்னா 23,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போர்ட் 1, 2, 3 நான் ஏதோ ஒரு சேஞ்சஸையும் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டே பார்த்திங்கன்னா ஒரு அப்வர்டில் ஓப்பன் ஆகிட்டு ஃப்ளாட்டாகவே ட்ராவல் ஆகி அகைன் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே போயிட்டு மறுபடியும் நம்ம சப்போர்ட் லைன் அந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்து தான் அகைன் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸை நோக்கி போயிருக்கு. ஸோ நான் சப்போர்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண விரும்பல. நேற்று கொடுத்துருந்த அதே சப்போர்ட் தான் 23,480ன்ற ரேஞ்சு. அதுமாரி மார்க்கெட் கீழே வருதுன்னும் போது 23,300ன்ற ரீஜியன். அதுக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா
23,230. இது எல்லாமே வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ நீங்களும் டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணி பாருங்கள், மார்க்கெட் எப்படிலாம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு ஒரு 3 to 5 months, மேக்ஸிமம் 5 months இல்லை மினிமம் அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் வச்சு ஒரு 3 months ஆச்சும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும் அண்ட் ஸ்கில்லும் டெவலப் ஆகும். மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஏன்னா எலெக்ஷனோட எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்போ ஒரு கேப் அப் ஆச்சு. ரிசல்ட்டு வந்தபோது சடனாக ஒரு 2000 4,000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு. அடுத்த 2 weeksல வந்து மார்க்கெட் கொஞ்சமாக மேலே ஏறி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த ஒன் மந்த்லேயே உங்களுக்கு 3 சினாரியோ வந்து நடந்திருக்கு. நீங்கள் அதுவே ஒரு 3 மாதம், இப்போ அது வந்து பெரிய நியூஸ்ன்றதுனால அந்த மூமெண்டம் இருந்துச்சு. இப்போ இன்கேஸ் நார்மல் டேஸாக போகுது அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கிற ஃபெட் கவர்னர்ஸ்லாம் வந்து என்னென்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஃபாரினர் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸு எதில் அவங்க பை பண்ணியிருக்காங்களா செல் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொலாபரேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு 3 months ஆச்சு எடுத்துக்கும். ஸோ மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 3 மாதம் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ரியல் மணியில் ட்ரேட் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நீங்கள் சேவ் பண்ண காசை ஷேர் மார்க்கெட்டில் வந்து தொலைச்சிடாதீங்க. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ரூல்ஸ் மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கணும். பொறுமையாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து இப்படி ஃப்ளாட்டாக போகுதுன்னு தெரியுது அப்படின்னா சைலண்ட்டாக உட்கார்றது தான் பெஸ்ட்டு. எல்லா நாளுமே வந்து நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா எல்லா நாளுமே ட்ரேடிங் டே தான், ஆனால் எல்லா நாளுமே ப்ராஃபிட் பண்ணக்கூடிய நாட்கள் இல்லை. அதை முதல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. டெய்லி வரும், இந்த டெய்லி ஒரு 1000 2000 எடுக்கணும் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் வராதிங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மார்க்கெட் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போயிடுங்க. மார்க்கெட் வந்து மேலே போகுதுன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸும் மேலே போகிற மாதிரி தான் இருக்கணும். அந்த டைமில் வந்து மார்க்கெட் கீழே போகும்னு நீங்கள் வந்து தப்பாக டிசைட் பண்ணிடக்கூடாது. மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட் உங்களை ஸ்மாஷ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால் எப்பயுமே கோ வித் மார்க்கெட். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று, அவசரப்படக்கூடாது, பெருசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. 2வது, மார்க்கெட் எந்த டவுன் ட்ரெண்டில் இருந்தால் டவுன் ட்ரெண்ட் வழியாக போயிடுங்க, அப் ட்ரெண்டில் இருந்தால் மார்க்கெட் கூடயே ட்ராவல் பண்ணி போக கற்றுக்கோங்க. பார்க்கலாம் நாளைக்கு நிஃப்டி எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.